ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடிங்க வரைக்கும் உலகத்துல பெஸ்ட் விஷயங்கள் அத்தனை லிஸ்ட் எடுங்க. பெஸ்ட் க்ளோத், பெஸ்ட் ஜுவல்லரி, டாலஸ்ட் பில்டிங், லார்ஜஸ்ட் போயட்ரி, லார்ஜஸ்ட் குவான்டிட்டி ஆஃப் இந்த ரேர் மினரல்ஸை எடுத்து ப்ராசஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றது, லார்ஜஸ்ட் அண்ட் பெஸ்ட் பேர்ல்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றது, கோல்டு, அத்துணையும் இந்த அத்தான லிஸ்டும் போடுங்க. மொத்த வேர்ல்டோட ஜிடிபியில 40% சனாதன இந்து தர்மத்தோட ஜிடிபி. சனாதன இந்து தர்மத்தை நேஷனல் ரிலீஜியனாக கொண்ட, அபிஷியல் ரிலீஜியனாக கொண்ட நாடுகளோட ஜிடிபி தான். நாடுகள் சொல்றது நாடுன்னு சொல்லலாம், ஏன்னா அது சிங்கிள் தேசமா தான் ஆக்சுவலா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருந்திருக்கு. வேற வேற ப்ராவின்ஸா வேற வேற கிங்ஸ் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதர்வைஸ் அல்டிமேட்லி இட்ஸ் சிங்கிள் ப்ராவின்ஸ். இந்த ஹிந்து சிவிலைசேஷனல் நேஷன் அதோட ஜிடிபி வேர்ல்டோட ஜிடிபில 40%. என்ன சிவிலைசேஷன்? வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் பில்டிங் இந்து சிவிலைசேஷன் தான் இருந்தது. வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஆர்கிடெக்சர் இந்து சிவிலைசேஷன் தான் இருந்தது. லார்ஜஸ்ட் யூனிவர்சிட்டி இந்து சிவிலைசேஷன் தான் இருந்தது. ஆக்ஸ்போர்டும் இந்த யூனிவர்சிட்டிஸ்லாம், ஸ்டான்ஃபோர்ட், ஆக்ஸ்போர்ட், இந்த யூனிவர்சிட்டிஸ் திறக்கிறதுக்கு மச் பிஃபோருங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப முன்னாடி பல ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருந்த மிகப்பெரிய யூனிவர்சிட்டிஸ் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்த நாடுங்க. என்ன, நம்ம ரொம்ப எலைட் சிவிலைசேஷனா போனதுனால நம்ம போர் மெத்தட்ல எல்லாம் கூட ரொம்ப ஒரு தார்மிக்கா நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆக்சுவலா இந்த வார் மெத்தட்ல இருக்கிற தர்மாவை வச்சுதான் நான் சொல்றேன், இது ஒரே நாடு, வேற வேற ப்ராவின்ஸ்ல வேற வேற பீப்புள் ரூல் பண்ணாங்கன்னு. காரணம் என்னன்னா, ஈவன் போர்ல கூட சேம் லா வாஸ் ஃபாலோட் த்ரூ அவுட் திஸ் ஹோல் பாரத்.